வணக்கம் நேயர்களுக்கு உங்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் வாட்ஸ்அப் போன்றவற்றினூடாக மிகப்பெரிய ஒரு ஆபத்தை உங்களுக்கு வாரதுக்கு காத்திருக்குது. இந்த வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் என்பவற்றினூடாக வரக்கூடிய செய்திகள், அதாவது லிங்க் வடிவில் வரக்கூடிய செய்திகளைய நீங்கள் கிளிக் செய்கிறதன் ஊடாக வங்கி கணக்குகளில் இருக்கக்கூடிய முழு பணத்தொகையுமே திருடர்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு பாரிய அளவில் காணப்படுகின்றது. குறிப்பாக இந்த ஃபோனை ஹேக் செய்கிறதன் ஊடாக ஒரு ஃபோன் ஹேக் ஆகிட்டு அப்படின்னு சொன்னால் அந்த ஃபோனுக்கு வரக்கூடிய பேங்க்லேருந்து வரக்கூடிய ஒரு ஓடிபியாக இருந்தாலும் சரி தான், நார்மலாக வரக்கூடிய ஒரு மெசேஜாக இருந்தாலும் சரிதான், எல்லாத்தையுமே பார்க்கக்கூடிய அக்சஸ் எங்களுக்கு எதிரில் யார் ஹேக் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த அக்சஸ் இருக்கு. தற்பொழுது இலங்கை முழுவதுமே நடைபெற்று வருகின்ற ஒரு பாரிய மோசடியாக இந்த மோசடி காணப்படுது. இந்த மோசடியுடைய பெயரை ஏபிகே ஃபைல் ஸ்கேம் அப்படின்னு சொல்லுகின்றார்கள். இந்த திருடர்கள் உங்களை உளவியல் ரீதியாக தாக்குகின்றார்கள் என்றே சொல்லலாம். அதுலேயுமே குறிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச நபருடைய ஃபோனில் இருந்து திருமண அழைப்புகள் அனுப்பப்படுது. நீங்களும் நண்பர் தானே என்று சொல்லி போட்டு அந்த லிங்கை கிளிக் பண்ணுவீங்க. ஆனால் தயவு செஞ்சு அப்படியான லிங்குகளை கிளிக் பண்ணுங்க. அதுலேயுமே முக்கியமாக அந்த ஃபைல் ஒரு ஏபிகே ஃபைல் மாதிரியான ஒரு வடிவத்தில் வரப்போன்றது. ஸோ நீங்கள் அந்த ஃபைலை பார்த்துட்டுமே உங்களுக்கு விளங்கிடும் அது ஏபிகே ஃபைல் அப்படின்னு சொன்னால் நார்மலாக வெட்டிங் கார்டுகள் ஏபிகே ஃபைல் எல்லாம் அனுப்புறது இல்லை. ஒரு ஃபோட்டோஸோ அப்படின்னு சொன்னால் நார்மலாக ஒரு பிடிஎஃப் அப்படியே தான் அனுப்புவாங்க. ஆனால் ஏபிகே ஃபைலில் வருதுனாலே சுதாகரித்து கொள்ளுங்க. அந்த விஷயம் ஒரு ஸ்கேமாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகளவாக காணப்படுது. ஏன் இப்படி சொல்கிறேன்னு சொன்னால், உங்களோட ஃப்ரெண்ட் சொல்லி போட்டு நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணுவீங்க. ஆனால் அவரோட ஃபோனுமே ஹேக் செய்யப்பட்டிருக்கு. அதனால் அவற்ற ஃபோன்லேருந்து உங்களுக்கு ஒரு வெட்டிங் கார்டு வடிவில் அந்த செய்தி அனுப்பப்படுகின்றது. அதுலேயுமே குறிப்பாக அந்த ஃபைலை பார்த்தீங்கன்னு சொன்னால் வெட்டிங் கார்ட் .apk அப்படின்ற ஒரு எக்ஸ்டென்ஷனோட தான் அந்த ஃபைல் வேறு. அப்படி இல்லைன்னு சொன்னால் தற்போது அரசாங்கத்தால் கொடுக்கப்படுகின்ற நலத்திட்டங்கள் காணப்படுகின்றது அப்படி அடிப்படையில் அனுப்புவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் மின்சாரம் துண்டிக்கப்பட போகின்றது அப்படி என்று அதுக்கு ஒரு ரிசிப்டும் அனுப்பி போட்டு கீழே இருக்கிற அந்த ரிசிப்டை கரெக்ஷன் பாருங்க அப்படி என்றுமே மெசேஜ்கள் நிறைய வருகின்றது. இப்படியான தகவல்கள் பல கோணங்களை வந்தன்னா காணப்படுகின்றது. இதில் குறிப்பாக வாட்ஸ்அப்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் தான் அதிகளவான தகவல் ஷேர் ஆகி கொண்டு இருக்குது. அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் வாட்ஸ்அப்பையும் இன்ஸ்டாகிராமே தவிர நிறைய சோசியல் மீடியாஸ் இருக்குது. அதில் இருந்துமே நிறைய பிளாட்ஃபார்மில் இருந்து நிறைய தகவல்கள் இப்படியே ஷேர் ஆகிக்கொண்டிருக்கு. ஸோ நீங்கள் எல்லாருமே கவனமாக இருக்கணும். ஏதாச்சும் உங்களுக்கு தெரியாத ஒரு அன்னவுனில் இருந்தோ, அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு அன்னவுன் நம்பரில் இருந்தோ, அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்கள்கிட்ட இருந்தாலுமே கூட இப்படியான மெசேஜ்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள், கரெக்ஷன் பாருங்கள், எனக்கு இப்படியெல்லாம் ப்ரைஸ் விழுந்துருக்குது, இதை ஒருக்கா கிளிக் பண்ணி பாருங்கள் இப்படிலாம் சொல்லுவாங்க. நிறைய விஷயம் சொல்லுவீங்க. ஆனால் இது எல்லாத்தையுமே நம்பி நீங்கள் ஏமாற வேண்டாம். இந்த தகவல் முடிஞ்ச வரைக்குமே எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா இந்த ஸ்கேம் ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல மட்டுமில்லை, இலங்கையில் இருக்கிற பல இடங்களில் நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. நாங்கள் எல்லாருமே பாதுகாப்பாக இருந்தோம்னு சொன்னால் தான் எங்களோட பணம் உட்பட எங்களோட ஃபோட்டோஸாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எங்களோட ஃபோனில் இருக்கக்கூடிய எல்லா ஆக்சஸுமே இந்த காலத்தில் எல்லாருக்குமே தெரியும். கூட மோஸ்ட்லி ஆன்லைனில் தான் எல்லா ஆக்சஸும், ஒரு பேங்காக இருக்கட்டும், ஆன்லைன் பேங்கிங்காக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு ஃபோட்டோ ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே ஃபுல்லாக ஆன்லைனில் தான் நாங்கள் வச்சுருக்கிறோம். ஸோ தயவு செஞ்சு முடிந்த வரையில் இந்த தகவலை எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் தெரியாமல் இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியாத ஏதாச்சும் லிங்க் வருதுன்னு சொன்னால் அந்த லிங்குகளை கிளிக் பண்ணவே வேண்டாம். பாதுகாப்பான முறையில் இருந்து கொள்ளுங்கள். இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ளணும்னு சொன்னால் பிஹைண்ட் மீ மீடியா ஃபாலோ பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய எல்லா தகவலையுமே உடனுக்குடனே தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இனிமொரு தகவல் ஊடாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெற நான் உங்கள் ராகவி.